ஹாய், இது நம்ம வீட்டில் இருக்கிற டீன். இவ பேர் குயின். பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாட்டர்டேஸ் லைக் எவ்ரி சாட்டர்டே குளிப்பாட்டி விட்டுறது. பெங்களூரில் கொஞ்சம் கிளைமேட் மழை அந்த மாதிரி கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருந்தால் 2 வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டி விட்ருவேன். குளிர் சீசன் அந்த மாதிரினா மாதத்துக்கு ஒரு தடவை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா குளிர் தாங்க மாட்டாங்க ரொம்ப. தண்ணி ஊற்றும் போது தெரிஞ்சிடும். வெயில் இருந்தால் மட்டும்தான் குளிப்பாட்டி விடுவேன் சாட்டர்டேஸ், இல்லைன்னா அதுவும் இல்லை. இப்போ ரொம்பவே சைலண்ட்டாக இருப்பாள். ஒன்றும் அடம் பிடிக்கிறதோ இல்லை குளிக்க வேணா ஓடுறதோ இந்த வேலைலாம் இருக்காது. ரொம்ப அமைதியாக இருப்பாள். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. கிரேடியன்ஸ் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றதுனா ஜைஜாண்டிக் உடம்புக்கு இருக்குன்றதுனால யாருமே நம்ப மாட்டாங்க. அன்டில் அன்லெஸ் இதை வச்சுருக்கிறவங்க நல்லாவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்க இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியோ அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. இவங்களுக்கு நான் பெருசாக எதுவுமே ஷாம்புவோ இல்லை கண்டிஷ்னரோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. வெறும் ஹிமாலயா ஷாம்பு மட்டும்தான். ஏன்னா ஃபர் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஃபர் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். இவங்க ஃபர் இருக்காதுன்றதுனால நார்மல் ஷாம்பு ஹிமாலயாவில் லெமன் ஃப்ளேவரில் வரும், அதை வாங்கி தான் வச்சுருப்பேன். ஸோ அதுவே போதுமானது. அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் காதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டும் போது டீத்தெலாம் பார்த்து ப்ரஷ் பண்ணி விடணும். இதை தான் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கிறது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். பல்லெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம்னா. குளிப்பாட்டும் போதே இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் அவங்கள பார்த்தா தெரியும். ஒன்றும் ஓடுறதோ அப்படிலாம் இருக்காது. இது சும்மா நம்ம நிப்பாட்டி வச்சோம்னா நிற்பாங்க. கொஞ்சம் முடியல, தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஓட பார்ப்பாங்க. அதுக்காண்டி தான். இப்போ ஓடிட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்கன்னா ஃபுல்லாக இப்படி நினச்சி விட்டு தான் வருவாங்க. வீட்டையே 2 ஆக்கிட்டு தான் வர்றது. அதனால தான் கொஞ்சம் அந்த பெல்ட் போட்டு சும்மா இது குளிக்கிறதுக்கு மட்டும் இந்த பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது கழுத்தில் இருந்தால் சரி எங்கேயும் ஓட மாட்டாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு பின்னாடி அங்கே பின்னாடி தெரிகிறாங்க பேக்ட்ராப்பில், அவங்க ஃபாக்ஸி ஹஸ்கி ப்ரீடு. குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓடிடுவாள். ஏதோ அவளுக்காக விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வருவாள். மற்றபடி குளியல் அப்படின்னாலே ஆள் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் பண்ணிப்பாள். மற்றவங்களை குளிப்பாட்டும் போது நல்லா பொம்பழுத்துட்டு போகிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அவங்களும் சைலண்ட் தான், ஒன்றும் ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ அவங்க நின்றுட்டுருக்காங்க. குளிக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஓடிடுவாள். அவளோட நேச்சராக தான். அவங்களுக்குலாம் லைக் ஒன்ஸ் இன் அ மந்த்தோ இல்லை 45 days ஒன்ஸே போதுமானது குளியல் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ இருக்கும் பாருங்கள். அதில் ஒரு பைரவா மேல் ஹஸ்கி, அவன் தான் நம்ம வீட்டு பையன். அவனை குளிப்பாட்டுற வீடியோவில் குளிச்சுட்டு அந்த ட்ரையர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தட் லைக் அந்த ஃபர்லாம் கொஞ்சம் சீக்கிரம் காயணும் அப்படின்றதுக்காண்டி அந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.